பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, வேதாகமத்தில் யோனா என்ற ஒரு தேவனுடைய ஊழியரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். நம்ம வீட்டில் இருக்கிற சிறு குழந்தைகளுக்கு யோனான்ற கேரக்டரை பற்றி நம்ம சொல்லி வளர்த்துருப்போம். அந்த யோனாவை பற்றி தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேச விரும்புகிறாரு. தேவன் யோனாவை நினிவே பட்டணத்துக்கு போய் மனம் திரும்புதலின் செய்தியை அறிவிக்க சொன்னார். ஆனால் யோனா தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியாமல் எதிர் திசையில் ஓடினார். பல நேரங்களில் நாமும் யோனாவை போல இருக்கிறோம். தேவன் நம்மை ஒரு வழியில் நடத்த விரும்புகிறார், ஆனால் நமக்கு பிடித்த வழியில் செல்ல முயற்சிக்கிறோம். நம்முடைய திட்டம்தான் சரி என்று நினைக்கிறோம். யோனா ஓடினார், ஆனால் தேவன் அவரை வெறுத்து விடவில்லை. கடலில் பெரிய புயல் எழுந்தது. கப்பலில் இருந்தவர்கள் பயந்தார்கள். இறுதியில் யோனா கடலில் போடப்பட்டார். ஒரு பெரிய மீன் அவரை விழுங்கியது. இதையெல்லாம் பார்த்தால் அது ஒரு தண்டனை போல தெரியும். ஆனால் உண்மையில் அது தேவனுடைய கிருபை. கடலில் யோனா இறந்திருக்கலாம், ஆனால் தேவன் ஒரு பெரிய மீனை அனுப்பி அவருடைய உயிரை காப்பாற்றினார். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் புயல்கள் வரும். எல்லாமே முடிந்துவிட்டது என்று தோன்றும். ஆனால் அந்த புயலுக்கு பின்னாலும் தேவனுடைய நோக்கம் இருக்கலாம். 3 நாட்களும் மீனின் வயிற்றில் இருந்த யோனா தேவனை நோக்கி ஜெபித்தார். அந்த ஜெபத்தை தேவன் கேட்டார். தேவன் அந்த மீனுக்கு கட்டளையிட்டார். மீன் யோனாவை கரையில் கக்கிவிட்டது. அதற்கு பிறகு தேவன் மீண்டும் யோனாவை அழைத்தார். இதுதான் நமக்கான நம்பிக்கை. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இன்று ஒரு புயல் வீசிக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் யோனாவை விட்டுவிடாத தேவன் உங்களையும் விட்டுவிட மாட்டார். நீங்கள் மனம் திரும்பி அவரை நோக்கி திரும்பினால் அவர் மீண்டும் உங்களை எழுப்புவார். அவர் உங்களை பயன்படுத்துவார். உங்கள் வாழ்க்கைக்கு மறுபடியும் ஒரு புதிய ஆரம்பத்தை தருவார். யோனா மீனின் வயிற்றில் இருக்கும்போது அந்த சூழ்நிலையிலையும் அவர் ஜெபம் பண்ணார். அதே போல தான் நமக்கு எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்ம அந்த நேரத்திலையும் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபத்தோட காத்திருந்தோம்னா நிச்சயமாக அந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலையை தருவார். நம்மளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். அதனால் ஜெபத்தை எந்த சூழ்நிலையிலையும் நம்ம விட்டுறாமல் ஆண்டவரை இறுக பற்றி கொண்டோம்னா நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். நம்மளுடைய தேவன் அன்பான தேவன். அவர் நம்மளை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டார். நம்ம பக்கத்தில் தான் இருக்கார். அதனால் அவரோட நம்ம நல்ல உறவு வச்சுட்டு ஜெபத்தில் இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதித்து மற்றவங்க முன்னால் நம்மளை மேன்மையாய் நடத்துவார். இன்று யோனாவின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், தேவனை விட்டு ஓடாதீர்கள். அவர் அழைக்கும் வழியில் நடந்தால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தி அவருடைய சித்தத்தில் நிலைத்திருக்க கிருபை செய்வாராக. ஆமென்.